தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் பிரசாத் அவர்களே மற்றும் ஒன்றிய செயலாளர் சிரஞ்சீவி அவர்களே, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட தலைவர், என் வெற்றிக்காக அயராது உழைத்த என் அருமை தம்பி, அமைதியாக இருந்து என்னை வழிநடத்திய அம்பேத் அவர்களே, பிண்டை வாசின் ஆசை முகம் மாநில செயலாளர் அவர்களே, மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிய கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு தியாகச்சீலர் ஐயா பெருந்தலைவருடைய சீடர் தியாகச்சீலர் ஐயா கக்கன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை மேலூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் என்கிற முறையில் எனது வெற்றியை தியாகச்சீலர் கக்கன் அவர்களுக்கு நான் சமர்ப்பிக்க விருப்பப்படுகிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய மேலூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் அனைவருக்கும் என் செம்மார்ந்த, என் நெஞ்சார்ந்த, என் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 25 ஆண்டுகளாக தியாகச்சீலர் கக்கன் அவர்களுடைய மணிமண்டபத்திற்கு நான் வந்து செல்வது வழக்கம். தியாகச்சீலர் கக்கன் அவர்களுடைய 100ஆண்டு விழாவினை இந்தியாவிலே சிறப்பாக கொண்டாடியவன் என்கிற முறையில் எனக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு. இந்த இடத்திற்கு வருவதில், இந்த மண்ணை தொட்டு வணங்குவதில் எனக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு. வருகிற 18 என்று நினைக்கிறேன், 18 தான், ஜூன் மாதம் 18ஆம் தேதி ஐயாவுடைய பிறந்த நாள் வருகிறது. அந்த பிறந்த நாளுக்கு முன்பாக இந்த இடம் சீரமைக்கப்பட வேண்டும் என்று பிடபிள்யூடியிடம் நான் கேட்டிருக்கிறேன். அதிகாரிகள் இசைவு தந்திருக்கிறார்கள். விரைவில் இந்த மணிமண்டபம் இது புனரமைக்கப்பட வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. இதை மேலோட்டமாக பழுது பார்க்க வேண்டிய நிலையில் தான் இப்பொழுது இருக்கிறது. ஏனென்றால் இந்தியாவில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் இனி இந்த மணிமண்டபத்துக்கு வருவார்கள். என் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் 2009 நான் எம்பியாக இருக்கிற பொழுது நான் கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அவராகவே மறுநாள் காலை கார் எடுத்துக்கொண்டு இங்கே வந்துவிட்டு தலைவருடைய மணிமண்டபத்தை பார்த்துவிட்டு அவருடைய வீட்டுக்கும் சென்று விட்டு திரும்பி இருக்கிறார். ஸோ அதனால் இந்த இடம் என்பது எங்களுக்கெல்லாம் புனிதமான ஸ்தலம். எப்படி பெருந்தலைவர் காமராஜருடைய மணிமண்டபம் எங்களுக்கு ஒரு புனிதமான இடமோ, பேரறிஞர் ராஜாஜினுடைய மணிமண்டபம் எங்களுக்கு எப்படி புனிதமான இடமோ, காந்தி மண்டபம் எங்களுக்கு எப்படி புனிதமான இடமோ, அதே போன்று தியாகச்சீலர் கக்கன் அவர்களினுடைய மணிமண்டபம் தும்பப்பட்டியில் இருப்பது என்பது காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு அது ஒரு கோயிலாக நான் கருதுகிறேன். அந்த வகையில் நான் வெற்றி பெற்று அமைச்சராகி, உயர்கல்வித்துறை அமைச்சராக மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் என் அருமை தலைவர் ராகுல் காந்தியினுடைய வழிகாட்டுதலின்படி நான் இங்கே வந்ததை பெருமையாக நினைக்கிறேன். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான செய்தியை என்னுடைய இதயத்தில் இருந்து நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். முக்கியமான செய்தி, தமிழகத்தில் 70 ஆண்டு காலம் எத்தனையோ காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள் தமிழகத்திற்கு பொறுப்பேற்று இருக்கிறார்கள். எத்தனையோ அகில இந்திய செயலாளர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு பொறுப்பேற்று வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த 70 ஆண்டுகளில் தமிழகத்தில் கூட்டாட்சி வேண்டும் என்று குரல் கொடுத்த காங்கிரஸ் கட்சியினோட அகில இந்திய இன்சார்ஜாக இருக்கிற என்னுடைய அருமை நண்பர் கிரீஷ் சோடங்கர் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்து கொள்கிறேன். கிரீஷ் சோடங்கர் எடுத்த முயற்சி என்பது, திரு அகில இந்திய செயலாளர் ஆல்வாய் எடுத்த முயற்சி என்பது, திரு அகில இந்திய செயலாளர் சூரஜ் ஹெக்டே அவர்கள் எடுத்த முயற்சி என்பது, தலைவர் ராகுல் காந்தி அவர்களோடு பேசி 70 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி கூட்டணி ஆட்சியில் இடம்பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த மூவர் தான்
அகில இந்திய தலைமைக்கு எடுத்துச் சொன்னார்கள். அதை ஏற்று எங்கள் தலைவர் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள், எங்கள் கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கிற ஆசிய ஜோதி அன்னை இந்திராவினுடைய மருமகள் அன்னை சோனியா காந்தி அவர்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த மக்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் உளமாற நாங்கள் பணியாற்றுவோம் என்று ஐயா கக்கன் தியாகச்சீலர் மணிமண்டபத்தில் என்னுடைய நன்றியை பதிவு செய்கிறேன். உயர்கல்வித்துறை என்ன மாற்றம் கொண்டு வரீங்க? சிறப்பான நிறைய இருக்குங்க. அதை தனியா பத்திரிகையாளர்களை சந்திப்போங்க. அதுக்கு நிறைய விஷயம் வச்சிருக்கோம். அதை எங்களுக்கு அபிஷியலா கூப்பிடுறேன். நெக்ஸ்ட் வீக் கூப்பிடுறோம். உங்களெல்லாம் பெரிய மீட்டிங் இருக்கு. நிச்சயமா நல்ல செய்தியை நிறைய சொல்றேங்க. நிறைய சொல்றேன். அதை நேத்தியே சொல்லியாச்சு. நிறைய இருக்கு. அவங்கள பார்க்க தினம் 3 தடவை பாக்குறாங்க.